நள்ளிரவு மயானம். வேதாளத்தின் ஒரு திகைப்பூட்டும் கதை. இன்னைக்கு இந்த கதையை தான் நாம முழுசா அலச போறோம். எந்த ஆசையும் இல்லாத ஒருத்தன் ஏன் திடீர்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே கைப்பற்றணும்? இதுதான் வேதாளம் கேட்ட அந்த புதிர். விராக நாட்டு இளவரசர்கள் 2 பேரு. அண்ணன் குலசேகரன் அதிகார வெறி பிடிச்சவன், தம்பி குணசேகரனோ ரொம்பவே பற்றற்றவன். அவங்களோட 10வது பிறந்த நாள் அன்னைக்கு ராஜகுரு ஒரு பிரம்மாண்டமான இயந்திர பறவையை அவங்களுக்கு பரிசா கொடுத்தார். அந்த பறவைய ஒரு வேலைக்கார பையன் இயக்க குணசேகரன் சம்மதிச்சான். ஆனா குலசேகரன் தன்னோட அதிகார திமிரால அதை தடுத்துட்டான். இதனால கோபமடைந்த குணசேகரன் அரச போகங்களை விட்டுட்டு தானே பொறியியல் கத்துக்கிட்டு அந்த பையனுக்காக ஒரு எந்திரத்தை உருவாக்கினான். அவனோட இந்த சமத்துவத்தை பார்த்த ராஜகுரு சம்புநாதர், நீ சாதாரண ஆளல்லப்பா, ஒரு மாபெரும் மகான் அப்படின்னு வியந்து போனாரு. ஆனா மன்னருக்கும் ஒரே கவலை. ஏன்னா குணசேகரனுக்கு அரசியல், ஆட்சி இது மேலெல்லாம் துளியும் ஆசையே இல்ல. சரியா 30 நாள்ல ஒரு பயங்கர திருப்பம். கடத்தப்பட்ட இளவரசிய மீட்க போன குலசேகரன் பரிதாபமா கொல்லப்படுறான். எல்லாரையும் போல கண்மூடித்தனமா போருக்கு போகாம குணசேகரன் ரொம்ப தெளிவா எதிரியோட பலவீனங்களை ஆராய தொடங்கினான். அப்பதான் அந்த ரகசியம் தெரிஞ்சது. ருத்ரபைரவி அம்மனோட சூலாயுதத்தால மட்டும்தான் அந்த எதிரிய கொல்ல முடியும்னு அவன் கண்டுபிடிச்சான். துல்லியமா திட்டமிட்டு மாறுவேஷத்துல மகாபர்வதம் நுழைஞ்சு நள்ளிரவுல அந்த சூலாயுதத்தையே ரொம்ப தந்திரமா கைப்பற்றிட்டான். அம்மன் சன்னதியில கொடூரனான அந்த மித்ரபிந்தனையே 100வது பலியா அதே சூலாயுதத்தால வீழ்த்திட்டான் நம்ம குணசேகரன். மனம் மகிழ்ந்த அம்மன் வரம் தர முன்வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த ஆசையும் இல்லாத அவன் என்ன கேட்டிருப்பான்? இறந்த தன் அண்ணன் உட்பட எல்லாரையும் உயிர்ப்பிக்க கேட்டான். தனக்காக அவன் எதையுமே கேட்கவே இல்ல. என்ன ஒரு தியாகம்! அவனோட இந்த சுயநலமற்ற குணத்தை பார்த்த அம்மன் குணசேகரனையே சக்கரவர்த்தியா ஏத்துக்கும்படி மத்த மன்னர்கள் கிட்ட ஆணையிட்டாங்க. இப்போ வேதாளத்தோட அந்த புதிர்க்கே வருவோம். பற்றற்ற அவன் ஏன் போரிட்டான், எப்படி வெற்றி பெற்றான்? விக்ரமனின் அற்புதமான பதில் இதுதான். அவன் அதிகாரத்துக்காக போரிடல, நீதிக்காக போராடினான். அதுதான் அவனுக்கு வெற்றியை தந்தது. உண்மைதானே? ஒருவேளை அவனுக்கு அதிகார ஆசை இருந்திருந்தா தன்னை யாருமே வெல்ல முடியாதபடி ஒரு வரத்தை அல்லவா கேட்டிருப்பான். அப்ப உண்மையான சக்தி ஆசையில இல்ல, சுயநலமற்ற தன்மையில தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?